வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாண்டியன். இன்றைக்கி நம்ம பாண்டியா டாக்கீஸில் இயக்குனர் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் தீபாவளி டைமில் ரிலீஸ் ஆன பைசன் காலமாடன் அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை நான் ஒர்க் பண்ணுற கண்ட்ரியில் தீபாவளி முடிஞ்சு ஒரு 4 நாளைக்கு அப்புறமா தான் பார்த்தேன். இந்த படம் மொத்தம் 2.25 மணி நேரம் ரன்னிங் டைமாக இருக்குது. இது ஒரு பயோபிக் படம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்லோலாம் கிடையாது. ஸோ இந்த படம் நம்ம ஊரில் தியேட்டரில் ஓடிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தோட தென் மாவட்டங்களில் இரு சமூகங்களுக்கு நடுவில் உண்டான பிரச்சனைகளுக்கு மத்தியில் தன் கனவை நோக்கி ஓடக்கூடிய ஒரு இளைஞனின் கதையை பற்றி தான் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. கதையின் நாயகனாக துருவ் விக்ரம் நடிச்சிருக்காரு. இது மனத்தி கணேசன் அவர்களுடைய கபடி கதையை பற்றி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. துருவ் விக்ரம் ரொம்ப துருன்னு நடிச்சிருக்காரு. அவர் கபடி ப்ளே பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரிஜினல் பிளேயர் மாதிரியே இருக்குது. மேபி இருக்கலாம், அவர் ஒரிஜினல் பிளேயராக கூட இருக்கலாம். ஆனால் ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் நடிச்சிருக்காரு. அடுத்து இரு சமூகத்துடைய தலைவர்களாக நம்ம அமீர் அண்ணனும் லால் அவர்களும் நடிச்சிருக்காங்க. 2 பேரும் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த கதாபாத்திர வடிவமைப்பை இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருக்கு உண்டான பிரச்சனை எப்படி இரு சமூக பிரச்சனையாக மாறுதுங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனைகளால் தன்னுடைய கனவுல வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு வேலி போடப்படுது, எந்த அளவுக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது, இதெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிச்சாரு அந்த ஹீரோ அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அப்புறமா கதையின் நாயகியாக வந்துட்டு அனுப்பமா நடிச்சிருக்காங்க. அவங்களும் ஓரளவுக்கு நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம். நீங்கள் தியேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி ஓடிடிலையும் பார்க்கலாம். எனக்கு ஒரு சின்ன மனதுக்கு உண்டான நெருடல் என்ன அப்படின்னா, வர வர நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கனாக்கும் வன்முறை காட்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் குறைக்கலாம். இந்த படத்துலையும் ஒரு சில வன்முறைகள் இருக்குது. அதை கொஞ்சம் டீசெண்டாக காமிச்சிருக்கலாமான்னு தோணுது. ஒருவேளை கதையின் ஆழத்தை மனசில் வச்சு டைரக்டர் எடுத்துருக்காரான்னு தெரியலை. அப்புறம் தமிழ் சினிமாவில் கண்டினியூஸாக வந்து தக் லைஃபாக இருக்கட்டும், டியூடாக இருக்கட்டும், இந்த படமாகவும் இருக்கட்டும், கதையின் நாயகி ஹீரோயினுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னாக்கும் கொடுக்கப்படக்கூடிய ரோல்லாம் வந்துட்டு முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்குது. இனி வரும் காலகட்டத்தில் வருங்காலத்தில் உள்ள படங்களில் டேரக்டர் அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்குன்னு தோணுது. மற்றபடி இந்த பைசன் வந்து மாரி செல்வராஜ் இயக்குனர் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். நன்றி மக்களே, அடுத்த படத்தில் பார்க்கலாம்.